வெல்கம் டு டியூஸ். இந்த வீடியோவில் டாக்டர் ஸ்டோன் அனிமையோட எபிசோட் 2ல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம செங்கு தாய்ஜோ 2 பேரும் என்னென்னமோ பண்ணி அந்த கல்லாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு உயிர் கொடுக்குற அந்த ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க அடுத்த பண்ண வேண்டிய வேலை அப்படின்னா இந்த சொல்யூஷனை ஒவ்வொரு மனுஷன் மேலேயும் ஊற்றி அவங்கள வந்து திரும்ப உயிரோட கொண்டு வர்றது தான். ஸோ இந்த பொறுப்பு யார் மேலேயெல்லாம் ஊற்றலாம் அப்படிங்கிற பொறுப்பை வந்து நம்ம தாய்ஜுக்கிட்டே வந்து விடுறாப்புல. ஸோ தாய்ஜோ பற்றி தெரியும், அவன் யாரை சூஸ் பண்ணுவான்னு. ஸோ அவங்க வந்து தாய்ஜோட ஆள் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ தாய்ஜுக்கிட்டே கொடுத்து சொல்யூஷனை ஊற்று நண்பா அப்படின்னு சொல்லி செங்கு கொடுக்குறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்ஜு வந்து செங்குவோட கண்ணை குத்திட்டான். எதுக்குடா என் கண்ணை குத்துறேன் அப்படின்னு கேட்டா, டேய் என் ஆள் வந்து இப்போது நேக்கடாக இருக்காடா, நீ பாட்டுக்கு பார்த்துட்டேன்னா அவளுக்கு எப்படி இருக்கும், அதனால் அவளுக்கு ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் சொல்யூஷனை ஊற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாய்ஜு வந்து செங்கு விட்டு சொல்ல, செங்கு வந்து ஏடா நம்மளே ஸ்டோரேஜில் தான் இருக்கோம், அவன் எப்படி இருந்தால் நமக்கு என்னடா அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தாய்ஜு வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காப்புல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்துருச்சு. என்னடா சிங்கம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேச்சர் வந்து திரும்ப ஆக்குபை பண்ணி வச்சல. இப்போ சுற்றியுமே வந்து காடாக தான் இருக்குது. ஸோ காட்டுக்கு அரசன் யார்? சிங்கம் தான். ஸோ ஃபஸ்ட்டு மனுஷன் தான் இந்த ஃபுட் செயினில் வந்து டாப் இருந்தான். இப்போ காடாக மாறினதுக்கப்புறம் திரும்ப சிங்கம் போயிடுச்சு. ஸோ சிங்கத்தை பார்த்தோன்னே செங்குவாட்டும் நம்ம தாய்ஜுவாட்டும் 2 பேரும் தலைதறிக்க ஓடுறானுங்க. தாய்ஜுவோட ஆள் அந்த கல்லையுமே தூக்கிட்டு 2 பேரும் ஓடுறானுங்க. ஸோ போகிற வழியில் தான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது தாய்ஜுக்கு. இங்கே வா, நான் வந்து ஒருத்தனை பார்த்தேன், அவன் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப பலசாலி, அவன் பேர் வந்து சுகாசா. ஸோ அவனுக்கு வந்து நம்ம இந்த சொல்யூஷனை ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து இந்த சொல்யூஷனை தூக்கி அந்த சுகாசா மேலே ஊற்றவும் செய்கிறானுங்க. கல்லாக இருந்தவன் திரும்ப உயிரோட வரான். அவன் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறையா சிங்கங்கள் வேறு சுற்று போட்டுருச்சா, அதில் ஒரு சிங்கத்தை அடித்து நோத்திட்டான். இதை பார்த்த மற்ற சிங்கங்கள் எல்லாம் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ இப்போது அந்த குரூப்பில் இப்போ 3 பேர் இருக்கானுங்க. ஸோ வேலைகள் வந்து 3ஆகவும் பிரிக்கவும் செய்கிறானுங்க. இதில் வந்து என்னென்னா இந்த ஹண்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த சுகாசாவோட வேலை. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக வேறு இருக்கானா, அதனால் இந்த நடக்கிறது, பறக்கிறது, நீந்துறது எல்லாத்தையுமே அடித்து ஸோ ஒரு ஃபுட்டு நல்ல ஒரு விருந்தே வந்து அவன் ரெடி பண்ணிட்டான். ஸோ இப்போது அவன் ஹண்ட் பண்ண எல்லா மிருகங்களையும் அப்படியே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வந்து இருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி செங்குகிட்ட கேட்டால், ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டோனேஜில் இருக்கோம். ஸோ இப்போ மனுஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து தேவை என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம தாய்ஜு வந்து புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறான். செங்குமே வந்து தேங்க்யூ நண்பா, நீ இப்படி ஒரு பதிலை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி செங்கு வந்து தாஜுவை பிடிச்சி ஏறி நேரான். ஸோ அப்போ அந்த சுகாசா வந்து கிட்டத்தட்ட ஒரு கரெக்டான ஆன்சர் தான் சொல்கிறேன், என்னென்னா ஸ்டீல் அப்படின்னு. ஆனால் செங்கு வந்து அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஸ்டீல் நமக்கு தேவைப்படுறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கால்சியம் கார்பனேட், அதாவது லைன். ஸோ இதை எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செல்ஸ் இருக்குல்ல, கடல் கிட்டையில் அந்த செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதிலிருந்து கால்சியம் கார்பனேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பொறுப்பை வந்து நம்ம தாய்ஜு கிட்ட கொடுக்க செய்கிறாப்புல. நீ வந்து நிறையா செல்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி தாய்ஜுமே வந்து மூட்டையாக செல்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம செங்குவிட்ட கொடுக்க, அவன் வந்து அதெல்லாமே அடித்து உடச்சி ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த கால்சியம் கார்பனேட் வந்து 4 விஷயங்களுக்கு வந்து பயன்படுவோம். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபஸ்ட்டு விஷயம் இது வந்து விவசாயத்துக்கு வந்து உரமாக வந்து பயன்படும். 2வது விஷயம் வந்து இந்த கால்சியம் கார்பனேட்டும் மண்ணையும் சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சிமெண்ட் மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம இதில் ஃபார்ம் பண்ணலாம். அதை வச்சு இந்த அடுப்பு அந்த மாதிரியான விஷயங்களை கூட நம்ம தயாரிக்கலாம். 3வது விஷயம், இந்த கால்சியம் கார்பனேட் கூட ஆயில் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு சோப்பும் ஆச்சு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கலாம், ஆல்ரெடி நம்ம காட்டுப்பகுதியில் வேறு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிடா, அப்போ 4வது விஷயம் என்னடா செங்குன்னு சொல்லி நம்ம தாய்ஜு கேட்கும்போது, நான் 3 தானே சொன்னேன் அப்படின்னு நம்ம செங்கு வந்து ஏதோ மழுப்பை செய்கிறான். அந்த மழுப்பலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவன் இருக்கான் தெரியுமா நம்ம சுகாசா, அவன் பக்கத்தில் இருக்கிறதுனால தான். ஸோ செங்கு வந்து ஒன்று புரிஞ்சுக்கிறான், இந்த சுகாசாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்மக்கிட்ட கன்று மாதிரி ஏதாவது ஒன்று வேணும், சும்மா வெறும் கையாலேயோ இல்லை கத்தி கம்பாலேயோ எல்லாம் இவன் கூட நம்ம சண்டை போட முடியாதுன்னு அவன் வந்து யோசிக்கவுமே வந்து செய்கிறான். ஸோ இப்போ எல்லோரும் தூங்கவும் செய்கிறாங்க. ஆனால் ஒருத்தனை தவிர யாரான்னு பார்த்தா செங்கு. ஸோ அவன் வந்து வில்லு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தயார் பண்ணிகிட்ருக்கான். இதை ஏன் இருட்டில் நடுராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ திரும்ப இந்த கடல்கிட்ட வந்து போகிறாங்க, இந்த செல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல். ஸோ அப்போது நம்ம சுகாசா வந்து ஒரு பழைய கதையை வந்து ஒன்று சொல்கிறேன். என்னென்னா இதே மாதிரியான ஒரு கடல் பகுதியில் தான் வந்து ஒரு சின்ன பையன் வந்து தன்னோட தங்கச்சி, ஸோ அந்த தங்கச்சிக்கு வந்து இது ஆப்ரேஷன் போல். ஸோ அதுக்காக ஒரு செல்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். எதுக்குன்னா அதையே வந்து ஒரு செயின் மாதிரி ரெடி பண்ணேன். ஸோ அவள் சிஸ்டர் வந்து ஒரு லிட்டில் மெர்மைடாக அழகாக தெரிவாளே அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே ஒருத்தன் வந்து ஒரு பெரிய ஆள் வந்து வந்தான். அவன் வந்து அந்த சின்ன பையனை அடித்து போட்டான். ஏன்டா அப்படின்னு சொன்னான், இது வந்து என்னோட இடம், ஆக்சுவலாக அவன் செல்ஸ் எடுக்க வந்தான், ஆனால் இவன் இந்த செல்ஸை திருட வந்தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அந்த பையனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது வந்து இந்த சுகாசா மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த சின்ன பையன் தான் இந்த சுகாசா.
ஸோ சுகாசா வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம செங்கு கிட்ட கிளியராக சொல்கிறேன். என்னென்னா, நீ வந்து சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்ட, எல்லா மனுஷங்களையும் திரும்ப உயிரோடு கொண்டு வரணும்னு நீ முடிவு பண்ணிட்ட. ஆனால் அது வேண்டாம், ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்த அப்படின்னு வையேன், இந்த பணக்கார நாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இது வந்து ஏன் இடம், இது வந்து உன் இடம், இதுக்கு நீ வந்து வாடகை கட்டு, இதுக்கு வந்து நீ டேக்ஸ் பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த உலகத்தை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த பணக்கார ஆளுங்க, அதே மாதிரி இந்த வயசானவங்க, இவங்கெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து இந்த யூத்தை வந்து நம்ம திரும்ப உயிரோடு கொண்டு வருவோம். இந்த உலகம் எல்லாத்துக்கும் சொந்தமாகவே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நம்ம சுகாசா வந்து செங்குகிட்ட சொல்லவும் செய்கிறான். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு சிலையை வந்து அடித்து உடைக்கிறேன். அது யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பையனை அடித்த அந்த லேண்டோட ஓனர். ஸோ இந்த ஒரு வெறி வந்து அவங்ககிட்ட வந்து இருக்குது சுகாசாட்ட. இதை வந்து நம்ம செங்குமே வந்து புரிஞ்சுக்கிறான். ஆனால் செங்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் அப்படி பண்ண மாட்டேன், எனக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு நான் இந்த உலகத்துக்கு வந்து ஏதோ நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஏழை பாலை அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் கல்லா மாறின எல்லா மனுஷங்களுக்குமே வந்து இந்த சொல்யூஷனை ஊற்றி அவன் வந்து திரும்ப உயிரோட கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம சுகாசா அதுக்கப்புறம் செங்கு இவங்க 2 பேருமே வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி தான் இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.